ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாசிர். சார், ஆர்டிகல் 361 ஆளுநர்கள் மீது கிரிமினல் மற்றும் சிவில் நடவடிக்கைகள் எடுக்க முடியாதபடி அவங்களை காப்பாத்திட்டு வருது. இந்த ஆர்டிக்கலை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தலைமை நீதியான சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுவும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பெண் போட்ட மனு தான் இந்த மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படி சார் இந்த மனுவை பாக்குறீங்க? ஏன்னா அந்த பெண்ணுடைய மனுவுல ஆர்டிகல் 32 சுட்டிக்காட்டி ஒன்றிய அரசையும் மனுதாரராக ஏற்க சொல்லி அனுமதி கொடுத்திருக்காரு சந்திரசூட். எப்படி பாக்குறீங்க? ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு வகையான இம்யூனிட்டி இருக்குங்க. ஆனா அது அப்சல்யூட் கிடையாது. அதாவது முழு இம்யூனிட்டி கிடையாது, கண்டிஷனல் இம்யூனிட்டி தான். சிவில் முழு இம்யூனிட்டி இருக்கு. கிரிமினல்ல பதவி காலம் முடிந்த பிறகு நடவடிக்கை எடுக்கலாம். எனவே அது அப்சல்யூட் கிடையாது, கோர்ட்டோட எக்ஸாமினேஷனுக்கு உட்பட்டது. அப்ப வாதம் என்னன்னா, இந்த பெண் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறாங்க. பெண்ணோட பேரை கோர்ட் டாக்குமெண்ட்ல வெளிப்படுத்தல, ரெடாக்ட் பண்ணிட்டாங்க. பாலியல் புகார் கொடுத்து ஆளுநர் பதவியிலிருந்து நீங்கும் வரை காத்திருந்தால் என்ன தடயம் கிடைக்கும், என்ன சாட்சியம் கிடைக்கும்? இதுதான் அதோட அடிப்படை. நிச்சயமா கிடைக்காது. 5 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஒரு குற்றம் என்பது நீர்த்து போயிடும், தண்டனை கிடைக்காது. அப்ப எனக்கு என்ன நிவாரணம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன்கிறது 3 கூறு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அண்டர் த லா, இன் த ஐஸ் ஆஃப் த லா. 3 கூறு. அப்போ ஒரு ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் ஃபார் தட் மேட்டர் எப்படி சட்ட விலக்கு பெற முடியும்? இதுதான் அடிப்படை கேள்வி. பெற முடியாதுங்கிறதா உண்மை. பல நாடுகளில் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாலையும் இந்த இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இதே டிஸ்கஷன் வந்திருக்கு. ஆனாலும் நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, 1947 சுதந்திரம், 50ல குடியரசு ஆகும்போது நாடு பல்வேறு கூறுகளாக இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து நம்ம வரோம். பல சமஸ்தானங்கள், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள். அந்த சமஸ்தான மன்னர்களுக்கு ஒரு சில சலுகைகள் நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தது. அதான் மன்னர் மானியம்னு பேரு. மன்னர் மானியம்னா என்னன்னா, அவங்களுக்கு சில சட்டங்களிலிருந்து விலக்கு, இம்யூனிட்டி. அதே மாதிரி அவர்களுக்கு தனி கொடி வைத்துக் கொள்கிற உரிமை, இப்படியான. அது போக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஆண்டு தொகை, மாத தொகை, அது ரொம்ப சொற்ப தொகையிலிருந்து 40 லட்சம் ரூபா வரைக்கும், அந்த காலத்துல 40 லட்சம் ரூபா வரைக்கும் அது வேரியாச்சு. அப்போ மன்னர்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கும் போது ஒரு நாட்டின் தலைவரான குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கணுங்கிறது வாதம். குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக தானே மாநிலங்கள்ல ஆளுநர் இருக்காரு. எனவே ஆளுநர்களுக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது பிரைம் மினிஸ்டர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற வாதம் வரும்போது அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா ஆட்சி, அதாவது ஜவஹர்லால் நேரு மரணம், லால் பகதூர் சாஸ்திரி மரணம், இந்திரா காந்தி அம்மா ஆட்சி, இதெல்லாம் எங்களோட கல்லூரி காலகட்டம். அப்ப இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கிளவரா மன்னர் மானியத்தை ஒழிக்கணும். அது ஒரு கோரிக்கைகள் இருந்துகிட்டே இருந்தது இந்தியா முழுவதும். என்ன மன்னர்களுக்கு என்ன சிறப்பு சலுகை? இப்போ புதுக்கோட்டை மன்னருக்கு கூட சலுகை உண்டுங்க, சிறப்பு சலுகை உண்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது எதுக்காக சிறப்பு சலுகை கொடுக்கணும்? நம்ம குடியரசு ஆயிட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கொடுத்தது சரிதான், அதை வாபஸ் வாங்கணும் என்று ஒரு வாதம். சுதந்திரா கட்சி, ராஜாஜி தலைமையில சுதந்திரா கட்சி, பெரும்பாலும் பழைய சமஸ்தான மன்னர்கள் அந்த சுதந்திரா கட்சியில இருந்தாங்க. அவங்களோட வாதம் என்னன்னா, ஒரு அரசு அது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருச்சு, ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன. அந்த வாக்குறுதியை பின்வரும் அரசுகள் நிறைவேற்றணும். அரசே தன் வாக்குறுதியில் இருந்து மீறினா சாமானியர்கள் எப்படி வாக்குறுதியை கடைபிடிப்பாங்க? இது ஒரு வாதம். இந்திரா காந்தி அம்மா மன்னர் மானியத்தை ஒழிக்கிறதுன்னு முடிவு எடுத்தாங்க. பங்களாதேஷ் யுத்தத்துக்கு பிறகு அதுக்கான மசோதா கொண்டு வரும்போது அது பார்லிமெண்ட்ல நிறைவேறல. என்ன காரணம்னா, அவங்களுக்கு ராஜ்யசபால எல்லாம் மெஜாரிட்டி இல்லை. அதை அவர்கள் ஒரு ஒரு காரணமாக சொல்லி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. 72ல வர வேண்டிய தேர்தல் 71லயே வந்தது. தமிழ்நாடும் அதே பேண்ட் வேகன்ல சேர்ந்து 71ல தேர்தல் வந்துருச்சு. எங்க கல்லூரி காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு மன்னர் மானிய ஒழிப்பு. அப்ப மன்னர் மானிய ஒழிப்பு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து, அது போக இந்த சட்ட பாதுகாப்பு, இம்யூனிட்டி, இதுவும் வாபஸ் பெறப்பட்டது. இன்னைக்கு பழைய மன்னர்கள், சமஸ்தான மன்னர்கள் இல்ல அவர்களோட வாரிசுதாரர்கள் எல்லாரும் அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், இதுக்கு உட்பட்டவங்க. அப்போ கவர்னருக்கும் இம்யூனிட்டி கொடுக்கக்கூடாது, பிரசிடென்ட்டுக்கும் இம்யூனிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு திருப்பி ஒரு கோரிக்கை எழுந்தது. கோர்ட்ல வழக்குகள் இருந்தது. இப்ப இந்த வழக்கு முதல் வழக்கல்ல, ஏற்கனவே இதே மாதிரியான வழக்குகள் இருக்கு.
ஆனா அது பெரிய நடவடிக்கைகள் எடுக்கல. அப்படி காலப்போக்கில் அந்த வழக்குகள் நீர்த்து போயிருச்சு. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னர்களுக்கும் மட்டும் இந்த லீகல் இம்யூனிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன ஆர்டிகல் 361 மூலமா கிடைக்கப்பட்டுள்ள இம்யூனிட்டியை எப்படி மீறலாம்? சுப்ரீம் கோர்ட் எப்போ தீர்ப்பு சொல்லி எப்போ வந்து இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு விடை இருக்கு. அது என்ன விடைன்னா, இம்யூனிட்டிக்கான விடை இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கவர்னரோ இல்ல குடியரசுத் தலைவரோ, சம்பந்தப்பட்ட கவர்னர்னா அந்த சட்டமன்றம், குடியரசுத் தலைவர்னா பாராளுமன்றம், இவங்க வந்து கண்டன தீர்மானம் கொண்டு வந்து பதவி விலக கோரலாம். அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம். இந்த இம்பீச்மெண்ட் வந்து ஒரு உதாரணமா எம்எல்ஏ எம்எல்சி 2 அவை இருந்தா 2 அவையிலையும் நிறைவேற்றப்படணும், 2/3 மெஜாரிட்டி. இது வந்து நம்ம சட்டத்திலே இடம் இருக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு. நடவடிக்கைகளுக்கான ஸ்டெப் என்னன்னா, நோட்டீஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட், அப்புறம் ஏன் இம்பீச் பண்ணணுங்கிறதுக்கான காரணம், அப்புறம் அது குறித்த ஒரு விசாரணை, அதுக்கு பிறகு வந்து அது சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுது. ஜெயலலிதா அவர்கள் சென்னாரெட்டிக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. ஆனா அது என்னன்னா, இம்பீச்மெண்டோட ப்ரொசீஜர்ஸை கடைபிடிக்கல. அதாவது சென்னாரெட்டி காலகட்டத்தில் நான் இப்போ ராஜ்பவன்ல பணியாற்றிட்டு இருக்கிறேன், கவர்னரோட சிண்டிகேட் மெம்பரா. இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து நிறைவேற்றும் போது இந்த சட்ட வழிமுறைகள் ஸ்டெப்ஸ் அதை பின்பற்றல. அப்போ ரூல் ஆஃப் லா என்கிற சட்டத்தின் ஆட்சினா டியூ ப்ராசஸ், உரிய நடைமுறைகள், ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைந்தது. அது கடைபிடிக்கப்படலைன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தோட தீர்மானத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் தரல. உண்மையில கடைபிடித்திருந்தாலும் ஒப்புதல் தந்திருக்க மாட்டாது. ஏன்னா நரசிம்மராவ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, சென்னாரெட்டி வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் கவர்னர், எப்படி கொடுத்துருப்பாங்க? பட் அந்த காரணத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியாவில வந்து இது வரைக்கும் இப்படியான இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அந்த காலகட்டத்திலேயே பல உதாரணங்கள் சுட்டி காட்டினாங்க. சமீபத்திய உதாரணங்கள், ராம் நரேஷ் யாதவ், அவர் வந்து மத்திய பிரதேஷ் கவர்னர், 2011-16 காலகட்டத்தில் இருக்கிறாரு. அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, வியாபம் ஸ்கேம், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். பெரிய அளவுக்கு பெரிய ரொம்ப கெட்ட பேரை ஏற்படுத்திய ஒரு ஸ்கேம், பிஜேபி கவர்மெண்ட் கெட்ட பேரை ஏற்படுத்தியது. ஆனா என்னன்னா, இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங் எல்லாம் முடியறதுக்கு முந்தைய அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு. ஸோ அது அப்படியே அங்கேயே கிடப்பில் நின்று போச்சு. அப்புறம் வந்து பிஎல் ஜோஷி, அவர் உத்தரப்பிரதேச கவர்னர். இது எல்லாமே வந்து பிஜேபி ஓரியன்ட் மாநிலங்களில் நடந்ததுதான். 2009-2014 உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். அவரும் வந்து இதே மாதிரி பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணாரு, பாலியல் புகார் இல்ல, பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு கீழே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அவர் வந்து அதுக்குள்ளேயே ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ ரொம்ப ஃபேமஸ் கேஸ் இதே வெஸ்ட் பெங்கால்ல வந்தது எம்கே நாராயணன் வந்து எங்க காலகட்டத்தில் இன்டெலிஜென்ஸ் பீரோல டாப் மோஸ்ட் ஆபீசர். அவரை வந்து அப்புறம் கவர்னரா போட்டாங்க. 2010-2014 கவர்னர். அவர் மேல இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ், மிஸ்யூசிங் த பொசிஷன் தான். ஆனா அவரும் வந்து ப்ரொசீடிங்ஸ் வர்றதுக்குள்ள ரிசைன் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுபோல நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் கேரளால இருந்தார், சதாசிவம் அவர் பேரு. அவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாவே இருந்தார். அவர் வந்து 2014-2019 இதே இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். அப்புறம் கான்ட்ரவர்ஷியல் ரிமார்க்ஸ், நம்ம ஆளுநர் ரவி மாதிரி அவர் பேசுறத ஒரு தன்மை. எனவே அவருக்கும் இம்பீச்மெண்ட். ஆனா என்னாச்சுன்னா, எவிடன்ஸ் இல்லை, சரியான சாட்சியங்கள் இல்லை. அதனால இம்பீச்மெண்ட்டை வந்து கேரளா சட்டமன்றம் வந்து அவங்க எவிடன்ஸ் இல்லைங்கிறதுனால நிராகரிச்சிருச்சு, சட்டமன்றமே நிராகரிச்சிருச்சு. அப்புறம் நாகாலாந்து கவர்னர் ஆச்சாரியா, நம்ம ரவிக்கு முன்னாடி இருந்த கவர்னர், 2014-19 ரவிக்கு பின்னாடி இருந்த கவர்னர், முன்னாடி அவரும் வந்து இதே மாதிரியான இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங் தான். அதுவும் வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸ். எதுக்காக இந்த உதாரணங்களை சுட்டி காட்டணும்னா, ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங் இல்லைன்னா கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க வேண்டாமா, இம்யூனிட்டி வந்து அப்சல்யூட்டா நான் அப்சல்யூட்டா, என்ன விலக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து இனி சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சு முடிவுக்கு வருவதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஆனா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் விரும்புனா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட புகார் அவங்க ஏற்கனவே சிஎம் பார்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க அதே மாதிரியான ஒரு புகார் வந்து ஒரிசாவை சேர்ந்த ஒரு பெண் நாட்டிய கலைஞர் இதே கவர்னர் பேர்ல கொடுத்துருக்காங்க. அது டெல்லியில நடந்தது. இதுலயாவது அரசியல் ரீதியாக சொல்லலாம், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இடையில ரொம்ப பெரிய முட்டல் மோதல் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா டெல்லியில ஒரு நட்சத்திர விடுதியில வந்து நிகழ்ந்ததாக சொல்லி
அதுக்கான ஆதாரங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் அதுல கலெக்ஷன் ஆயிருக்கு. அந்த பெண் வந்து அதுக்கு பிறகு அதை ப்ரெஸ் பண்ண விரும்பல. அவங்க ஒரு அந்த ஒரிசால புகழ்பெற்ற கிராமிய நடன கலைஞர், ரொம்ப புகழ் பெற்றவங்க. ஆனா நமக்கு அவங்களோட பேர் தெரியாது. ஏனென்றால் இந்த மாதிரியான புகார்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரை வெளியிட முடியாது. அப்போ ஏற்கனவே இவர் பேர்ல இப்படியான ஒரு புகார் இருக்கு. அப்புறம் கவர்னர் மாளிகையில பணியாற்றிய இந்த பெண்ணும் இந்த மாதிரி புகார் கொடுத்திருக்கிறாங்க. நேரடியா சிஎம் கிட்ட மமதா அவர்களிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வெஸ்ட் பெங்கால் சட்டமன்றத்துல இந்த கவர்னருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தால் அடுத்த சில வாரங்கள்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அழுத்தத்துல அவர் ஒண்ணு ராஜினாமா பண்ணலாம் மற்ற கவர்னர்கள் மாதிரி, அல்லது அவரோட டேர்ம் முடிகிற நிலைமையில இருந்தா அவரை வந்து மத்திய அரசாங்கமே அவரை வந்து பதவியிலிருந்து விடுவிக்கலாம். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டுங்கிறது என்னோட பார்வை. சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க மன்னர் மானியம் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுதான் இந்தியாவோட இணைஞ்சாங்க. அவர்களுடைய மானியங்களே இங்க ஒழிக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவராவது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர். ஆனா ஆளுநர் வந்து ஒரு நியமன பதவிதான். அந்த ஆளுநருக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இவர் ஏன் இவ்வளவு இப்படியான கிரிமினல் இதுல இருந்து, ஏன்னா இதற்கு முன்பு ஹைகோர்ட்லயும் இந்த வழக்கு போது, ஹைகோர்ட்ல மே மாசம் இந்த வழக்கு வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறாங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி. கவர்னர் முதல்வர் மீது அவதூறு வழக்கு தொடர்றாரு. அந்த முதல்வருக்கு எதிராக நீதிபதி அவர்கள் ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த வழக்கிலேயே மனுதாரர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து வெறுமன நடவடிக்கை தான் எடுக்கக்கூடாது, தவிர விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இந்த ஆர்டிகல் 361 தடுக்கவில்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. நம்ம மாநிலத்திலே கூட ஆளுநர் ரவி அவர்கள் நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அதாவது தீட்சிதர் சம்பவமா இருக்கட்டும், அதே போல நிதி முறைகேடு பிடிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தோட குற்றம் சாட்டப்பட்ட துணைவேந்தருக்கு நீட்டிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஒரே நேரத்துல 2 அரசாங்க பதவியில இருக்கிறதாக அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்குமே தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. ராமர் கோயில் விஷயத்திலயுமே ஒரு பக்தர்கிட்ட நான் பூசாரி கிட்ட பயத்தை பார்த்தேன் அப்படிலாம் சொன்னார். இப்படியான நிறைய, அதாவது பொதுவாகவே ஆளுநர்கள் அரசாங்க ரீதியில தலையிடுவது பார்ப்போம். ஆனா சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் கூட தலையிடுவதை காரணமாக கட்டி வருகிறாங்களே. இந்த ஆர்டிகல் 361 தான் அவங்களை சேஃப்டி பண்ணுது அப்படின்ற வாதங்கள் வைக்கப்படுதுல சார். அப்ப இந்த ஆர்டிகல் 361 கட்டாயமாக பரிசீலிக்க வேண்டும். இது போன்ற ஒரு பாலியல் குற்றங்களுக்கு கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் என்ன அப்படின்ற குரல் வரதான செய்யுது. எப்படி சார் பாக்குறீங்க? அதை வந்து முற்றிலுமாக நீக்கப்படணும் அப்படின்ற குரல் வருது. முற்றிலுமா நீக்கப்பட வேண்டும். என்ன காரணம்னா, சுதந்திர இந்தியால அதுவும் குறிப்பாக குடியரசான பிறகு யாருக்குமே இம்யூனிட்டி இருக்கக்கூடாது இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல்வர், அவங்களுக்கு இம்யூனிட்டி கிடையாது. அப்போ மக்களால், அதாவது மறைமுகமாக எம்எல்ஏ எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரசிடென்ட்டுக்கு அந்த இம்யூனிட்டி கொடுக்க முடியாது. ராஜமானிய ஒழிப்புல வந்து மன்னர்களுக்கு நம்ம மாதம் மாதம் அல்லது ஆண்டுதோறும் வந்து ஒரு அவங்களுக்கு உதவித்தொகை மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். அதை நம்ம நிறுத்திட்டோம். ஆனா அதே நேரத்துல இதே மாதிரியான லீகல் இம்யூனிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த லீகல் இம்யூனிட்டியை நம்ம வாபஸ் வாங்கியிருக்கோம். அப்ப இதுவும் கண்டிப்பாக நம்ம மாத்தலாம். அரசியல் சாசனத்துல இருக்கிற விதியை எடுக்கணும். ஏன்னா ஸ்டாச்சூட்ல இருக்கும்போது, அது ஒரு அரசியல் அமைப்புல இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் அதை ஒட்டி தான் போகும். அப்ப அதுக்கான வியாக்கியானம் தான் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி கிடையாது, கேஸ் லா கண்ட்ரி. லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி இப்போ பிரான்ஸ், அது வந்து சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், மக்களவை இயற்றுகிற சட்டங்கள் தான் உயர்ந்தவை. அப்ப அரசியலமைப்பு என்பது ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியால இயற்றப்பட்டது, அதுதான் உயர்ந்தது. ஆனா இந்தியா வந்து பிரிட்டிஷ் மரபை பின்பற்றுறோம். அதுக்கு பிறகு நீதிமன்றங்கள் அந்த சட்டத்துக்கான வியாக்கியானம் கொடுக்கும்போது அந்த கேஸ்லா தான் உயர்ந்தது. இதுதான் நம்மளோட சிஸ்டம். அப்ப இப்ப வந்து இம்யூனிட்டியை வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்ணோம். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கான ஒரு இடைக்கால நிவாரணம் கூட சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டே நடத்திருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கவர்னர் வந்து கேக் ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. அதாவது அவர் ராஜ்பவனுக்குள்ள பணியாற்றுகிற ஊழியர்கள் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க கூடாது, போலீஸ் சந்திக்க கூடாதுன்னு கேக் ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. அந்த கேக் ஆர்டர் ரிமூவ் பண்ணணும், விசாரணையை நடத்தலாம். விசாரணை நடத்தினாலும் அந்த விசாரணையோட லாஜிக்கல் எண்ட் இருக்குல்ல, அது நீதிமன்றத்துல தானே முடியணும். அது செய்ய முடியாது. அப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஒரு இக்கட்டான சூழலுக்கு இதுல தள்ளப்பட்டால் அவங்க வந்து கவர்னர் ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க. இதுக்குள்ளே போகவே மாட்டாங்க. ஏன்னா பழைய உதாரணங்கள் பூரா அதைத்தான் சுட்டி காட்டுது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட 4 உதாரணங்கள், நான் குறிப்பிடாத உதாரணங்கள் கூட இருக்கும். அதுல எல்லாம் ஒரு இக்கட்டை தவிர்ப்பதற்கான வழி என்பது ராஜினாமா. இப்படிதான் அது போயிட்டு இருக்கு.
இது வரைக்கும் இந்த மேட்டர்ல வந்து ஃபைனல் வேர்டு வரவே இல்லை. அதாவது உயர்ந்த அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்றம் இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதான் இதோட சிக்கல். இப்ப இந்த வழக்கு மூலமாக அப்படி சொன்னா சரிதான். இம்யூனிட்டியை வந்து உச்ச நீதிமன்றமே கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. என்ன காரணம்னா அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இப்ப இம்யூனிட்டி அப்சல்யூட்டா இல்லையா, இம்யூனிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன் அதை சொல்ல முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ சட்டங்களை நம்ம மாத்துறோம். 3 சட்டம் அடிப்படை சட்டம் அதை தூக்கி எறிஞ்சாச்சு. அது ஏகப்பட்ட குழப்பம். ஹைகோர்ட்டே சொல்லுது, நீங்க தேவைன்னா திருத்தங்களை செஞ்சிருக்கலாமே, எதுக்கு எல்லாத்தையும் மாத்தணுங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாச்சு. ஆனாலும் வந்து பிஜேபி அரசாங்கம், குறிப்பா மோடி, அமித்ஷா அவங்க நினைச்சதுதான் சட்டம் தான் அது ஓடிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நீதி என்பது சாமானியனுக்கு கிடைத்தது போல உணரணும். சரியான நீதி வழங்கப்பட்டது என்று சாமானியர்கள் உணரணும். ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் டன். அப்போ உச்சநீதிமன்றம் இதுல எடுக்க போற முடிவுல நம்ம அதை உணரலாம். ஆனா முடிவு பெறுவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதால் தான் நான் வந்து இந்த இம்பீச்மெண்ட்டை தான் நான் வந்து சிபாரிசு செய்யறேன். சார், அதே போல நீட் தேர்வு விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக விசாரிச்சிருந்துச்சு. தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் 48 மணி நேரம் கெடு விதிச்சிருந்தாரு. அந்த கெடு என்பது இப்போ 12 மணிக்குள்ள முடிய இருக்கிறது. அதற்குள்ள ஒட்டுமொத்த பட்டியலுமே சென்டர் மற்றும் செட்டி வைஸாக வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதே போன்ற ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை நீதிபதி கொடுத்திருந்தார். அதாவது எலக்ட்ரல் பாண்ட் விவரத்தை எல்லாம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது வெளியான பிறகு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. மக்களே வந்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அம்பலப்படுத்தினாங்க, எந்தெந்த நிறுவனங்களிடம் எந்தெந்த கட்சிகள் வாங்குச்சு அப்படின்றத. இத்தனைக்கும் நிறைய இதை மறைச்சு வெளியிட்டும் கூட அதை மக்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்ப நீட் தேர்வு விவகாரத்திலையும் சிட்டி மற்றும் சென்டர் வைஸாக பட்டியல் வெளியானால் இதே போல மாணவர்கள் முறைகேடுகளை கண்டுபிடித்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னா சார். எப்படி எலக்ட்ரல் பாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகம் ஏற்பட்டதோ அதே போல இப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீட் தேர்வு முறைகேடுகள் இந்தியா முழுவதும் பெரிய அதிர்ச்சி அலைகளை தோற்றுவித்திருக்கிறது. அது பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஆனா இதுல நம்ம நிறைய விஷயங்களை உற்று நோக்கணும். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துல சில வாதங்கள் போயிட்டு இருக்கு. வாதங்கள் அடிப்படையில உச்சநீதிமன்றம் அவ்வப்போது சில கட்டளைகளை பிறப்பிக்குது. அதுல ஒண்ணுதான் வந்து சென்டர் வைஸ் வெளியீடுங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா உண்மையிலே நம்ம எங்கெல்லாம் பார்க்கணும், சாதாரணமான ஒரு லீக், ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் எந்த இடத்துல எல்லாம் அது வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு? ஒண்ணு, கொஸ்டின் பேப்பரை செட் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ். 2, கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணக்கூடிய எந்த நிறுவனமோ அந்த நிறுவனம். 3வது, கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ண பிறகு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் பார்த்து சரி பார்த்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்குற அத்தாரிட்டி. 4வது, கொஸ்டின் பேப்பர் லாஜிஸ்டிக்ஸ், எப்படி அனுப்புனாங்க, அந்த இடத்துல எடுக்க முடியுமா? இப்படி இதுல பல கட்டம் வருது. இன்னும் அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஏன்னா அது குறித்த விவாதங்கள் வரல. வந்தா தான் உச்சநீதிமன்றம் அந்த கட்டளைகளை பிறப்பிக்கும். இப்ப எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம்னா ஒரு 5வது கட்டத்துல ஸ்டார்ட் ஆகிறோம். அதாவது கொஸ்டின் பேப்பரை வந்து லாக்கர்ல வச்சுட்டோம், அந்த லாக்கர்ல இருந்தா அது வந்து லீக் ஆயிருக்கு என்கிற 5வது கட்டத்துல இருக்கிறோம். இப்ப சென்டர் வைஸ் ரிசல்ட் போடும்போது என்ன கிடைக்கும்னா ஃபாரின் சென்டர்ஸ் இருக்கு. அது வந்து உண்மையிலே இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஃபாரின்ல வந்து நிறைய சென்டர் எந்தெந்த நாடுகள்ல இருக்கணும்னு தெரியாது. அந்தந்த நாடுகள்ல என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல, சோசியல் மீடியா வேர்ல்டுல ஃபாரின்ல வந்து ஒரு ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரியில, இல்லைன்னா வந்து யூகே மாதிரி ஒரு கண்ட்ரியில ஒரு பேப்பர் லீக் ஆனா கூட உடனே வந்து எத்தனையோ கோடி பேருக்கு போய் சேர்ந்துட முடியுங்க. அடுத்தடுத்த சில மணி நேரங்கள்ல, ஒரு மணி நேரத்துல கோடி பேருக்கு போய் சேர்ந்துடும். இது போக லீக்டு பேப்பர், அதுக்கும் எக்ஸாம் நடந்ததுக்கும் இடையிலான கால இடைவெளி இன்னும் நம்ம பிக்ஸ் பண்ணல. உதாரணமா 10 மணிக்கு பரீட்சை தொடங்குது, மத்தியானம் தொடங்குது, 1 மணிக்கு தொடங்குது. 12 மணிக்கு தான் லீக் ஆச்சு, 1 மணிக்கு பரீட்சை. இல்ல 1 மணிக்கு பரீட்சை தொடங்குதுங்க, 12:45 தான் லீக் ஆச்சு, 1 மணிக்கு பரீட்சை. இல்ல செவ்வாய்க்கிழமை பரீட்சை தொடங்குதுங்க, சனிக்கிழமையே லீக் ஆயிருச்சு. இதுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ லீக்கோட பெனிஃபிஷியரிஸ், அந்த பெனிஃபிஷியரிஸ் அடைஞ்ச மதிப்பெண்கள், லீக்குக்கான பணம், ஒரு சாதாரண ₹1 மேட்டர் இல்ல. இது ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டாங்க. பலருக்கும் வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்படின்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் மட்டும் ஒரு ஆர்கனைஸ்டு கேங்கு பெற்றுக்கொண்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுக்காது. அது பிராக்டிக்கலா இல்லைங்க. அப்ப வந்து லீக் ஸ்கேம்ல வந்து பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டிருக்கணும்.
அது போக கண்டிப்பாக ஒரு அரசியல் ரீதியாக பெரிய ஒரு ஹேண்ட் இருக்கணும் அதன் பின்னாடி. இது வெறுமனே ஒரு கிரிமினல் கேங், சும்மா ஒரு 10 பேருங்க அவங்களா சேர்ந்து லீக் பண்ணிட்டாங்கிற மாதிரி அலட்சியமா கிடக்குறாங்க. அது இல்ல. காரணம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமும் இந்த புகார்கள் இருந்தது. இந்த வருஷம் புகார்கள் பூதாகரமா வெடிச்சு வந்துருச்சு. அப்போ லீக்க எந்த கேங் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுச்சு, அது எந்த இடத்துல வந்து, அதாவது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண காலகட்டத்தில இருந்து பிரிண்ட் பண்ண காலகட்டத்தில இருந்து நம்ம ஆராயணும். வெறுமனே வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ஒருத்தன் அதை லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்ப இது குறித்த பலகட்ட வாதங்கள், பலகட்ட விசாரணைகள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் உணர்றேன். சாதாரண நம்ம எங்களோட எஸ்எல்சி பீரியட்லங்க 11th வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. 1964 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி, அது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா, ஒரு சோசியல் மீடியாவை அதெல்லாம் கண்டதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஆனா வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து கொஸ்டின் பேப்பர் வெளியில வந்துருச்சு. நான் எதை வந்து வச்சு இதை உறுதியா நம்புறேன்னா, என்னோட சோசியல் ஸ்டடிஸ், அதாவது சமூக விஞ்ஞானம், 1வது எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல என்ன வந்துச்சோ அதை அப்படியே முன்னாடியே தெரிஞ்சு போச்சுங்க. முதல் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும். கிராமத்து பள்ளிக்கூடம், கிராமத்து பள்ளிக்கூடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் லெவலுக்கு வந்து அந்த கொஸ்டின் ஒன்றும் அதுல நாங்க பணம் கொடுத்தெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கல. கொஸ்டின் பேப்பர் சர்க்குலேட் ஆகுது, எப்படி இல்லாமோ வருது. அதை யாரும் நம்பல. எங்க ஸ்கூல்ல எஸ்எல்சி பரிசு 30-35 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வராது. ஆனாலும் முன்ஜாக்கிரதையாக அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் படிச்சுட்டு தான் போனாங்க. சரி, 300 கொஸ்டின் நீங்க லீக் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் வராதுங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படிங்க லீக் பண்ண முடியும், எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த 300 கேள்வியை படிச்சுக்கோன்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? நாங்க அப்படிதாங்க எல்லாரும் படிச்சுட்டு தான் போனாங்க. அதாவது ரெகுலரான நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குற இந்த கேள்வி வரும், அந்த கேள்வி வரும், இது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதையும் படிச்சுட்டு போனாங்க, லீக் ஆனதையும் படிச்சுட்டு போனாங்க. இது வந்து நான் என்னோட ஓன் லைஃப்ல நான் பார்த்த விஷயம். அப்போ லீக்கோட பெனிஃபிஷியரிஸ், லீக் எந்த இடத்துல ஏற்பட்டது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இன்ஸ்டன்ட் வந்து இப்போ என்டிஏ வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணிருக்கு தெரியுமா உங்களுக்கு? காலையில் தான் அது பற்றிய செய்திகள் வந்துச்சு. இந்த லீக் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீட்டே வந்து 2 எக்ஸாம் ஐஏஎஸ் மாதிரி, அதாவது பிரிலிம் 1 முதல் கட்ட பரீட்சை, அது எல்லாரும் எப்படி வேணாலும் எழுதலாம், அது பென் அண்ட் பேப்பர் மாடல். அதுக்கு பிறகு அதுல இருந்து வந்து 2ஆம் கட்ட பரீட்சை, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க், அந்த மார்க் எழுதினவங்க 2ஆம் கட்ட பரீட்சை, அது சில ஆயிரம் தான் வரும், லீக் எல்லாம் இதுல ஏற்படாது. இப்படியான ஒரு மாடலை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு பெரிய அளவுக்கான நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்றாங்க, உலகத்தரம் வாய்ந்த பரீட்சைகள் நடத்துறதுதான் எங்க நோக்கம்னு அவங்க போட்டிருக்காங்க. அதுவே ஒரு தனியார் அமைப்பா இருக்கு. அது ஒரு பேப்பருக்கு 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணுது. நீட்ல மட்டும் வந்து 25 லட்சம் ஒரு ஆளு 2000 ரூபாய் கட்டுறாங்க. எத்தனை கோடின்னு நீங்க பாத்துக்கங்க. இது போக எல்லா விதமான பரீட்சைகளும் நடத்துறாங்க. அப்பேற்பட்ட ஏஜென்சிக்கு எந்த விதமான செக் பாயிண்ட்டுமே இல்லையே. அப்போ சுப்ரீம் கோர்ட் கடைசியாக என்ன பண்ணணும்? என்டிஏங்கிற ஏஜென்சியே வேஸ்ட்டுங்க. காரணம், நேஷனல் லெவல்ல நீங்க வந்து இதெல்லாம் நடத்துறது ரொம்ப கடினம். அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுற சிஸ்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் பலமுறை கடைபிடிச்சு வேண்டான்னு விட்டதுதான். ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு பேர் அதுக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்ததுங்க. அதுக்கு பிறகு 2லயும் 50-50 மார்க்னு மாத்தினாங்க. ஸ்கூல் ஃபைனல்லையும் இதுலயும். கடைசியில் அது எல்லாமே வந்து வேஸ்ட், கோச்சிங் சென்டர் லாபம் அடிக்க தான் உதவுதுன்னு முடிவு பண்ணித்தான் நம்ம வந்து ஃபைனலா +2 மதிப்பெண். என்ன காரணம்னா ஸ்கூல்ல எல்லாருக்கும் பொது சில பாடத்திட்டங்கள் இருக்கு. பாடத்திட்டத்துக்கு ஏற்றவாறு ஏதாவது வந்து அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா 15% நம்ம ஒதுக்கிடுறோம். அதுல ஆல் இண்டியா லெவல்ல யார் வேணாலும் வரலாம். இதை விட பெட்டர் சிஸ்டம் என்ன இருக்க முடியும்? அப்போ நீட்டுனே இல்லைங்க, அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் பட்டப்படிப்புக்கு வைப்பதே வந்து முட்டாள்தனம். நீங்க தகுதிகாண் நுழைவுத் தேர்வு என்பது பட்டப்படிப்புல அவன் எவ்வளவுதான் வந்து தகுதிகாண் நுழைவுத் தேர்வுல எழுதி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தாலும் அவன் 5 வருஷ கோர்ஸ் 6 வருஷ கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு எந்த அளவுக்கான அவன் நாலேஜை கெயின் பண்றானோ அதுதான். அது போக மெடிக்கல் மாதிரியான இதுல இன்னைக்கு வெறும் MBBS யூஸே கிடையாது. அவெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல
அட்மாஸ்பியர் டாக்டர், அதாவது பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு 10 டாக்டர் டெய்லி வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் பேஷண்ட்டுக்கு திருப்தியா இருக்கும். அதுக்கு தான் யூஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போய் பார்க்கலாம். ஆபத்து என்ன அப்படின்னா, பிற மாநிலங்கள்ல இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு படிக்க வர்றவங்க, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஸ்டான்லி இங்கெல்லாம் நான் போகும்போது அதை பார்க்குறேங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியல. ஆனா இறுதி ஆண்டு பயிற்சி கடைசியில் முடிக்கும் போது 4th இயர் 5th இயர்ல எல்லாமே சீனியர் டாக்டருக்கு அவங்க வந்து அசிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் ஏழை எளிய பேஷண்ட்டை கவனிக்க வேண்டியது இருக்கு. சுத்தமா எதுவுமே தெரியல. எந்த கம்யூனிகேஷனும் முடியல. உண்மையிலேயே நீட் வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் இல்ல ஒரு மேட்டுக்குடிக்கான பிரச்சனை, மொத்தத்திலே வந்து ஒரு 10,000 பேர் 50,000 பேர் தான் வந்து நீட் எழுதுவாங்க, இதை பெருசுபடுத்துறாங்க அரசியலுக்காக. இல்ல, இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா ஏழை எளிய பேஷண்ட் தான். அதை தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அதாவது மருத்துவக் கல்லூரி இணைந்த அரசு மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா கண்கூட இதை பார்க்கலாங்க. அப்போ இந்தியா மாதிரியான எத்தனையோ மொழிகள் எத்தனையோ கலாச்சாரங்கள் நிரம்பிய ஒரு நாட்டுல சென்ட்ரல்ல வந்து ஒரு எக்ஸாமை வச்சு நீங்க வந்து குஜராத்ல படிக்கவோ இல்லைன்னா வந்து ஆந்திரால படிக்கவோ தமிழ்நாட்டுக்கு படிக்கவோ வந்து அண்டர் கிராஜுவேட் என்ட்ரிக்கு வந்து ஆள் அனுப்பும் போது அந்த லாங்குவேஜும் தெரியாம எதுவுமே தெரியாம எந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை கெடுக்கிறாங்க, ஏன் இந்த அவல நிலை, இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தாங்க 2013 தீர்ப்பு, அல்தமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட். அதை வந்து 2016 தான் அது வந்து செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றத்தோட இன்னொரு அமர்வு சொன்னுச்சு. அதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கான மனுவெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் ஒண்ணுமே செய்யல. 8 வருஷம் ஆகிப்போச்சு. 8 வருஷமா 2016 என்ன சொன்னோமோ அதான் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனையோ மனுக்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து டேக் பண்ணி சிஜிஐ விசாரிப்பாரானே, ஆனால் தான் இதுல தீர்வு கிடைக்கும். ஆளுநர் அதிகாரமா இருக்கட்டும், அதே போல நீட் தேர்வா இருக்கட்டும், இதில் கூடிய சட்ட நுணுக்கங்களை நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.